வணக்கம்ப்பா. மக்களுக்கு எலும்புக்கு தேவை ஒமேகா 3 சிறிய வகை மீனில் இருக்குதுன்னு சொல்லி நான் நேற்று வீடியோ போட்டிருந்தேன். அதில் சரி சைவம் சாப்பிட்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தார். அது எப்படின்னா சைவம் சாப்பிட்றவங்களுக்கும் ஒமேகா 3 சாப்பிட்றது இருக்குதுப்பா. இந்த காஞ்ச வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, அது கடையில் கூட மேத்தின்னு சொல்லி விற்பாங்க. வெந்தயக்கீரையை வாங்கி காய வச்சு செஞ்சு வச்சுக்கலாம். இருந்தாலும் நம்மளுக்கு ஈஸியாகவே கிடைக்கிது. கடைகளில் மேத்தின்னு சொல்லி பாக்கெட் போட்டு விற்கிறாங்க. அந்த மேத்தியை அந்த இதை வாங்கிட்டு நம்ம அப்பப்போ சமையலில் நம்ம என்ன சமையல் செஞ்சாலும் அதில் கொஞ்சம் எடுத்து போட்டு செஞ்சோம்னா அது வாசமாகவும் இருக்குது, நல்லா அந்த ஒமேகா 3 நம்மளுக்கு கிடைக்குது. அப்புறம் இந்த ஆளி விதை, சின்ன சின்ன ஆளி விதை இருக்கும், அதை வாங்கிட்டு நம்ம இட்லி பொடி மாதிரி, நம்ம இட்லி பொடிக்கு என்னென்ன தயார் பண்ணுறோமோ அதோடு சேர்த்து அதே இந்த இப்போ உளுந்தம்பருப்பு சேர்க்குற மாதிரி இருந்தால் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் சேர்த்து அரைப்போம். அந்த உளுந்தம்பருப்பு அளவுக்கு இந்த ஆளி விதையும் சேர்த்து வறுத்து போட்டு நீங்கள் மிக்சியில் அடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி இட்லி தோசையில் தொட்டு திங்கும்போது உங்களுக்கு அந்த ஒமேகா 3 கிடைக்கும். அதனால் சைவம் சாப்பிட்றவங்களுக்கும் இந்த ஒமேகா 3 இந்த விதத்தில் நீங்கள் சாப்பிட்டு வரலாம்ப்பா.